இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த கிராமத்தோட பேரு சூரக்கோட்டை. பகல மட்டும் பாத்துட்டு ராத்திரிய பார்க்க முடியாத ஒரு விசித்திரமான கிராமம் தான் இந்த கிராமம். இந்த ஊர்ல இருக்கிறவங்களோட வாழ்க்கை சூரிய உதயத்துல ஆரம்பிச்சு சூரிய அஸ்தமனத்திலேயே முடிஞ்சிடுது. அதாவது இவங்களோட வாழ்க்கை 12 மணி நேரம் தான் நம்பிட்டு இருக்காங்க. 6 மணிக்கு மேல வெளியில வந்தா இறந்து போயிடுவாங்கிறது மூட நம்பிக்கை. வாங்க இவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்போம். நீங்க சொல்லுங்க, சாயந்தரம் 6 மணிக்கு மேல நீங்க யாரும் வெளியில வர மாட்டீங்களாமே? அப்படி வந்தா இறந்து போயிடுவீங்களாமே? இது ஏதாவது அமானுஷ்யமா இல்ல யாராவது திட்டம் போட்டு செய்யற வேலையா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. யார் மேலயாவது உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? ப்ளீஸ் சொல்லுங்க. சொல்றேம்மா, கண்டிப்பா சொல்றேன். அது பேயா இல்ல ஆவியா இல்லன்னா காட்டு விலங்கான்னு கண்டுபிடிக்க முடியலம்மா. நரகங்கிறது யமலோகத்துல இருக்குன்னு வாங்க, அது உயிர் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா நாங்க தினம் தினம் செத்து போயிச்சுக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல எங்க ஊருக்கு தான் இந்த நிலைமை வரணுமா? எங்க ஊரு சாமியார் அப்பவே சொன்னாருங்க, இந்த ஊருக்கு கெட்ட காலம் பிறக்க போகுதுன்னு. அதை யாருமே நம்பல. சாமியாரா? யார் இந்த சாமியாரா? ஓம் மகாகாளி, ஜெய் பத்ரகாளி, அகிலாண்டேஸ்வரி மகாகாளி தாட்சாயணி, ஓம் 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 பட்சினி, திரிபுர சுந்தரி ரத்த சாமுண்டி, மகிஷாசுர மர்த்தினி, ரம்யக வர்த்தினி, சைலசுதே சிவ சிவ பட்சினி, விக்ரமாதித்ய சாம்ராஜ்ய ஸ்வரூபினி, பத்ரகாளி நரபட்சகி, அம்மா ஜெகதாம்பா, பாகிமாம் ரட்சமாம். இங்க பாருங்க சாமி, நாம இப்ப 2013ல இருக்கோம். டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆயிருக்கு. மனுஷத்த மூளையை வச்சு ஸ்டெம் செல்ஸ் கூட கண்டுபிடிச்சிட்டான். இந்த மாதிரி நேரத்துல உங்களை மாதிரி சாமியாருங்க பேய் பூதம்னு ஜனங்களை மிரட்டி அவங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நாலேஜ் கூட ஏன் சாமி கெடுக்குறீங்க? நீங்க சொல்ற மாதிரி இந்த ஊர்ல பேய் பூதம் பிசாசு விதின்னு இது எதுவுமே இல்லாம வேற ஏதோ ஒரு அமானுஷம் நடக்குது. அது என்னன்னு நாங்க கண்டுபிடிப்போம். கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அது வரைக்கும் இங்க இருந்து போக மாட்டோம். இங்க நடக்கிற ஆபத்தான அத்தனை விஷயங்களையும் உலகம் முழுக்க அத்தனை பேருக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவோம். இன்னைக்கு நைட்டு எங்க கேமரா டீமை வச்சு இந்த ஊர்ல நடக்கிற அமானுஷம் எல்லாத்தையும் ஷூட் பண்ண போறோம். இந்த ஊர்ல இருக்கிற அமானுஷத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ண போனா உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். இத்தனை உயிரை பழி வாங்குற அமானுஷத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எங்க உயிர் இருந்தா என்ன போனா என்ன? வரேன் சாமியார, வாங்க. ஜனங்களை ஏமாத்துறது எங்க வேலையா போச்சு. என்ன சாமியார, ஊருக்குள்ள யாரோ டிவிக்காரங்க வந்திருக்காங்களா? சாயந்தரம் 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வந்தா உயிர் போட்டுன்னு தெரியாதம்மா? சொல்லி வை. நீங்க முடிக்கிற ஸ்டார்ட் பண்ணு. கமான். ஹாய், இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது கேமரா ரோல் ஆயிட்டு இருக்கு. கண்ணு பண்ணு. உங்களுக்கு சொன்னா புரியாதா? போயிடுங்க, சீக்கிரம் போயிடுங்க, இந்த இடத்த விட்டு போயிடுங்க. முரளி, எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்கு முரளி. நம்ம இங்க இருந்து போயிடலாம். அவங்க சொல்றது கேளு, நம்ம போயிடலாம். இந்த இடத்துல நடக்கிறது எல்லாம் பார்த்துறப்போ எனக்கு பயமா இருக்கு. நீ வேணா இரு. ஸ்வேதா, நான் சொல்றது கேளு. என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். ஸ்வேதா, ஏய் ஸ்வேதா, நீ இருந்தாலும் இல்லாட்டியும் இன்னைக்கு ராத்திரி நான் வீடியோஸ் எடுத்துட்டு தான் வர போறேன். உயிரோட இருக்கணும்னு ஏதாவது வீட்டுக்குள்ள போயிடு, இல்லைன்னா பணமா தான் போவேன். நான் ஒரு முக்கியமான வேலையை அந்த ஊருக்கு வந்திருப்பேன். அந்த வேலையை முடிக்காம அந்த ஊரை விட்டு போக மாட்டேன். உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க.
கல்யா கல்மா ஏன் சாமியார அந்த டிவிக்காரங்க இவங்க தானே ஏதோ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா கடைசியில எதையும் கண்டுபிடிக்காம போய் சேர்ந்துட்டா. சேனல் அதிர்து, உடனே கனெக்ஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். இத பாருமா, இப்ப இருக்கிற நிலைமையில நீ இன்னும் இந்த ஊர்ல இருக்கிறது உனக்கு நல்லதில்லம்மா. நீ வேணா கொஞ்ச நாளைக்கு சென்னையில் இருக்க உன் சின்னம்மா வீட்டுக்கு போமா. அண்ணன் இப்ப இருக்கிற நிலைமையில நான் இந்த ஊரை விட்டே போயிட்டேன்னா அப்புறம் நான் வாழறதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். இன்னொரு தடவை இப்படி சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். எல்லாம் பேசாதம்மா. நாங்க இந்த ஊரை விட்டே போறோம்மா. நம்ம ஊரை விட்டு எங்க கிளம்பிட்ட? இங்க இருக்க பயமா இருக்கு, வெளியூர் போறேன். வெளியூருக்கு போய் என்ன செய்ய போற? என் பிள்ளையும் நானும் ஏதாவது ஒரு பொழப்ப தேடிக்கிறோம். உனக்காக நாங்கெல்லாம் இருக்கும்போது எதுக்காக இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? இந்த ஊர்ல எனக்குன்னு இருக்கிறது இவன் ஒருத்தன் தான். என் பிள்ளையும் நானும் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம். இந்த ஊர்ல இருக்க மாட்டோம், இங்க இருக்க மாட்டோம். சரி, நான் ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுவியா? இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தராவது நிம்மதியா வயிறார சாப்பிட்டுருக்கமா, மன நிம்மதியா இருந்திருக்கிறோமா, இல்ல நிம்மதியா தான் தூங்கி இருக்கமா? போன வருஷம் இதே ஊர்ல என் புருஷனை பறி கொடுத்துட்டு நான் விதவையா நிக்கிறேன். என் மூத்த புள்ளைய அந்த பேய்க்கு பலி கொடுத்துட்டு இன்னைக்கு நாங்க அனாதையா நிக்கிறோம். இன்னைக்கு உன் பேச்ச கேட்டு இந்த புள்ளையையும் பறி கொடுக்க சொல்ற இல்ல? இந்த நிலைமையில இவங்களுக்கும் இந்த ஊர்ல இருக்கிற மத்தவங்களுக்கும் உயிருக்கு ஒண்ணு ஆகாதுன்னு உன்னால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நீ அந்த நம்பிக்கையை கொடுக்கறேன்னு சொல்லு. சொல்லு. முடியாதுல்ல? அது உன்னால முடியாதுல்ல? அப்ப எதுக்கு எங்களை இங்க இருக்க சொல்ற? நாங்க இங்க இருந்து என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? சொல்லு. ஆளை விடுத்தாயி, உன்னை கையெடுத்து கும்பிட்டு நான் கேட்டுக்கிறேன். இந்த ஊர்ல இருக்க மாட்டோம், இந்த ஊர்ல இருக்க மாட்டோம். நானும் என் பிள்ளையும் போயிடுறோம். வாடா, வா போலாம், வா. ஐயோ, டேய் பார்த்து அது ஏய், எந்த ஊரை சேர்ந்தவங்க நீங்க? இங்க உட்காந்துருக்கீங்க? பக்கத்து ஊர் தான், பரமனாபுரம். சரி, எந்த ஊருக்கு போறீங்க? சூரக்கோட்டைக்கு. சூரக்கோட்டையா? எதுக்கு சாவ தேடி போறீங்க? சோறு தண்ணி இல்லாம சாக தான் போறோம். சரி, நான் ஒரு வேலை சொல்றேன், செய்றீங்களா? சோறு போட்டா எந்த வேலை வேணா செய்வேன். சரி, வண்டியில வந்து உட்காருங்க. வாங்க. வா. நான் இருக்கிறேன்ல, பயப்படாம வாங்க. எந்த பிரச்சனையும் வராது, வாங்க. ஐயா,
இவங்க நம்ம பக்கத்து ஊருங்க. நம்ம வேலைக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன்யா. நீங்க சரின்னு சொன்னா வேலைக்கு வச்சுக்கலாம். விவரமா சொல்லிவிட்டல? அதை சொல்லிவிட்டேங்கய்யா. மனுஷனா மிருகமாடா? டேய் எழுதுறா, எழுதுறா, எழுதுரு. டேய் டேய் ஒன்னு பெத்தது ஒரு பொம்பளை தானே, உனக்கு மனசாட்சி இல்லையா? வெளியே போடா. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வெளியே போடா? வெளியே போடா, வெளியில இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு கம்பெனியும் அங்கங்கமா எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு அழகா இருக்கிற கொண்டாட்டி நான் இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கேன்? ஏன் இவ்வளவு நாளா விட்டு வச்சிருக்கேன்னு தெரியுமா? இந்த அழகு தேவதைக்கு அண்ணி முறை இருந்திருக்கிறனால தான் இவளை விட்டு வச்சிருக்கேன். நைட்டுக்கு படுக்கையை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு சிவராத்திரி தான். புரிஞ்சுதா கண்ணு? வண்டிடுறா. ஐயா 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 ஒரு நிமிஷம் நிறுத்துங்க ஐயா. ஐயா வண்டியை நிறுத்த சொன்னதுக்கு கோச்சிக்காதீங்க. உங்க உடம்புல உள்ள சூடு குறைய உங்களுக்காக சும்மா அட்டகாசமான மசாலா சாங் ரெடி பண்ணிருக்கேங்க ஐயா. ஐயா பாக்குறீங்களா? பார்த்தா பிடிக்கும்.